ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. சில நேரம் ஃபெயில்டு கிடைச்சாலும் பல நேரம் வின்னிங் தான் நண்பா கிடைக்கும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 10/5/2026 சமுர்தி SM 54க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய கெஸ்ஸிங்கை எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இதெல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய ABC போர்ட் ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல், அதாவது 5லேருந்து 8 ட்ராவுக்கு மேலே வராத நம்பர்ஸை நம்ம மிஸ்ஸிங் சீரியல் எடுத்திருப்போம். இப்போ 8 ட்ரா ஆயிடுச்சு, நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதை தான் இந்த ட்ராவுக்கான மிஸ்ஸிங் சீரியலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 536 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 672, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 155 சொல்லிட்டு இப்படி எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஸ்ஸிங் சீரியல் தான். ஸோ ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிருக்குன்னு சொன்னோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 4. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. அதனால் நான் இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் அல்லது ஆல் போர்ட் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இந்த ட்ராவில் நம்மளுக்கு 4 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. ஒருவேளை 4 இந்த ட்ரா நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா 4உடைய பவர் நம்பர் 9. ஸோ 4 அல்லது 9 வர்றதுக்கு இந்த ட்ராவுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஸோ இதை நான் ஃபார்மெட்டில் தான் எடுத்திருக்கேன். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. 4 அல்லது 9 இந்த ட்ராவில் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு டபுள் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 அல்லது 9 வர வாய்ப்புகள் இருக்குது. கேம் டபுளுக்கான சான்சஸ் இருக்குது. ஒரு லக் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 49 அல்லது 94. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் கொடுக்குறோம். தனிப்பட்டு இதில் எதுவுமே இருக்காது. அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து போச்சுன்னா மட்டும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 4 அல்லது 9 நம்ம எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாமே நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் நண்பா. இங்கே நான் 630 கொண்டு வந்திருக்கேன். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 630 இருக்குது. ஸோ இது நம்மளுக்கு முதல் ட்ரா. இதில் 603. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 மிஸ்ஸிங். அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 808. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 4. அதுக்கடுத்து 635 4. அதுக்கடுத்து 518 4. அதுக்கடுத்து நம்மளுக்கு 901. இங்கே நம்மளுக்கு 4. இப்போ 5 ட்ரா ஆயிடுச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 3 ட்ரா வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ 3 ட்ரா வரலை. 3 ட்ரா. ஸோ 3 ட்ரா வரல. அதுக்கப்புறம் கவனிச்சிங்கன்னா இது 4th ட்ரா. இது நம்மளுக்கு 5th ட்ரா. அப்போ இது இது 5th ட்ரா. ஸோ வரலை. இப்போ அடுத்து கவனிங்க 155 155 4 இங்கே இல்லை. அதுக்கடுத்து கவனிச்சிங்கன்னா 672. இந்த இடத்துல நம்மளுக்கு 4 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு 536. இதுதான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. 4 இந்த இடத்துலையும் இல்லை. அப்போ இப்போ கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு இங்கே 5 ட்ரா முடிஞ்சில். இதுலேருந்து நம்மளுக்கு 6வது ட்ரா, இது நம்மளுக்கு 7வது ட்ரா, இது நம்மளுக்கு 8வது ட்ரா. அதாவது இது நம்மளுடைய 8th ட்ரா. ஸோ 8 ட்ரா முடிஞ்சு நம்மளுக்கு 4 வரல. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 தான் நண்பா கீ நம்பராக இருக்கிறதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இந்த ட்ராவில் 4க்கான வாய்ப்பு தான் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. ஸோ கீழே நான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 4 நம்ம எடுத்திருக்கோம். இது ஒரே ஒரு கெஸ்ஸிங்கில் மட்டும்தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ட்ரா நம்மளுக்கு டபுள் கெஸ்ஸிங் இருக்குது நண்பா. அதாவது மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸிங் சீரியலில் நம்மளுக்கு 4 கிடச்சிருக்கு. அதே மாதிரி கண்டினியூஸ் சீரியல்ன்ற ஒன்று இருக்குது நண்பா. கண்டினியூஸ் சீரியல்னால் எப்படின்னா ஒரு ரிசல்ட்டுக்கு பின்னாடியும் ஒரு லைன் சீரியல் வரும். அதை தான் நம்ம கண்டினியூஸ் சீரியல்னு சொல்லுவோம். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 536 இந்த இடத்துல நம்மளுக்கு 536 இருக்குல்ல. இந்த இடத்துல நம்மளுக்கு இருக்கிறது 3.
அதுக்கு மேலே பாருங்களேன் 672 இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு 2. அதுக்கு மேலே கவனிங்க 155 இந்த இடத்துல இருக்கிறது நம்மளுக்கு 1. அதுக்கு மேலே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 901 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. 0 1 2 3. அப்போ இந்த ட்ரா நம்மளுக்கு 4. ஸோ இது நம்மளுக்கு டிக்கா அல்லது இன்டா. ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம். ஸோ மிஸ்ஸிங் சீரியலோட சேர்த்து நம்ம வந்து லைன் சீரியலையும் சேர்த்துருக்கோம். இந்த ட்ரா நம்மளுக்கு 2 நம்பர்ஸுமே ஒரே மாதிரி தான் இருக்குது, 4 தான் கிடச்சிருக்கு. ஸோ நேற்றைக்கு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை சம்ருதிக்கு கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்றைக்கு வந்த ரிசல்ட்டு வேறு. நேற்றைக்கு சனிக்கிழமை நம்மளுக்கு கருணியா, அதாவது சாட்டர்டே கருணியா ரிசல்ட் வந்து நேற்றைக்கு வந்து 574. ஸோ இதில் நம்மளுக்கு சி போல்டில் 4 இருக்கே, அப்போ எப்படி இந்த ட்ராவில் நம்மளுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்மளுடைய சாட்டர்டே ட்ரா கருணியா கம்பெனி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சண்டே ட்ரா. ஏன்னா நிறைய பேர் குழப்புறாங்க, அதுக்காக தான் எழுதுகிறேன். சண்டே இது வந்து நம்மளுடைய சம்ருதி, இது சம்ருதி ட்ரா. ஸோ போன ட்ரா 4 வந்துருச்சு, இந்த ட்ரா 4 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு கம்பெனி, இது வேறு கம்பெனி. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. வேணும்னா நீங்கள் இதை ஆல்போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சீபோர்டு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில நேரம் நம்மளுக்கு ஆல்போர்டில் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம ஏற்கனவே கீழே வந்து சீபோர்டு அல்லது ஆல்போர்டு கொடுத்துட்டோம். அதோட ஒரு சில பெயர்ஸும் அந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம மிக்சடு பிசி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிசி மிக்சடு. ஸோ பிசி மிக்சரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கான கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர்னு பார்த்தீங்கன்னா 1 4 3 4 2 4. அதே மாதிரி 1 9 3 9 2 9. ஸோ இது நம்மளுடைய பிசி மிக்சடு, அதாவது பிசி போர்டுக்கு தான் கொடுத்துருக்கோம். சில நேரம் ஆல் போர்டுக்கு போகும்போது அது வந்து ஏபி ஏசியாக மாறுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம பிசி மிக்சடுன்னு கொடுத்துருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 10/5/2026 முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மெட்டன் தான் நம்ம கொடுத்துருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே இருக்காது. சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஃபார்மெட் தான் கொடுத்துருக்கோம். அதனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நம்ம ஃபெயில்ட் ஆனாலும் மேலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களோட லைக் தான் நம்மளுடைய சப்போர்ட். அதனால் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி நான் ஏற்கனவே இங்கே கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ ரிசல்ட் கூட குழப்பிக்காதீங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி டு சம்ருதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமைக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்த்துருக்கோம். வேறு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.